கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் பேர் ஜீவகனி, நான் மதுரையிலேருந்து வர்றேன். எனக்கு 2016 கேன்சர் வியாதி இருந்தது. கேன்சரோட சேர்த்து 7 டயக்னோசிஸ் இருந்துச்சு. பார்க்குற எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டுமே அவ்வளோதான், யூ ஆர் கவுண்டிங் யுவர் லாஸ்ட் டேஸ், யூ ஆர் இன் த லாஸ்ட் மூமெண்ட், யூ ஆர் இன் த லாஸ்ட் மூமெண்ட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கர்த்தரோட கிருபையினால் கொஞ்சம் நல்லாகி ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு. அந்த ஆப்ரேஷனில் ரொம்ப நேரம் நடந்தாலும் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தாரு. திரும்ப போன வருஷம் மார்ச் மாதத்தில் இன்னொரு சர்ஜரி பண்ணணும். நாங்கள் செக்கப் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் சொன்னாங்க, இட் இஸ் லைஃப் த்ரெட்டனிங் ப்ரொசீஜர், உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இந்த மாதிரி பிரதர் வெள்ளூரில் சென்ட்ரல் சர்ச்சுக்கு ப்ரேயருக்கு வர்றாங்க, நீங்கள் எப்படினாலும் நீங்கள் போய் பார்த்துருங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து பெர்மிஷன் கேட்டுட்டு அன்றைக்கி சாயங்காலம் பிரதரோட மீட்டிங்காக அங்கே போய் ப்ரேயர் அட்டன் பண்ணியிருந்தேன். பிரதர்கிட்ட ஒரு செகண்டு நான் போய் சொன்னேன், பிரதர் இந்த மாதிரி எனக்கு நாளைக்கு சர்ஜரி இருக்குது, லைஃப் த்ரெட்டனிங்னு டாக்டர்ஸ் எல்லாரும் சொல்லியிருக்காங்க பிரதர்ன்னு சொன்னேன். பிரதர் உடனே டக்குன்னு கர்த்தருடைய தீர்க்க தரிசனமாக அவருடைய வார்த்தையை சொன்னாங்க, நீ சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவாய்னு பிரதர் சொன்னாங்க. அது எனக்கு அந்த நேரம் கர்த்தர் பிரதர் மூலமா எனக்கு அந்த ஆறுதலான வார்த்தை சொன்னது ரொம்ப எனக்கு எப்படி நான் எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து விளையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்னைக்கு செய்தியின் தலைப்பே என்ன தெரியுமா? ஜெப வீட்டின் மகிழ்ச்சி. ஜெப வீட்டினால் வரும் மகிழ்ச்சிகள், ஜெப வீட்டின் மகிழ்ச்சி. உங்கள் வாழ்க்கையில் உள்ள தவறிப்போன, விட்டு போன, இழந்து போன எல்லா மகிழ்ச்சிகளையும் கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறார். எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாமா? நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படும். நான் என் ஜெப வீட்டிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். இந்த நாள் செய்தியின் தலைப்பு ஜெப வீட்டின் மகிழ்ச்சி. என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜெப வீட்டிலே உங்களை அழைத்து கொண்டு வந்து உங்களுடைய இருதயத்தை மகிழ பண்ணுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜெப வீட்டினுடைய ஆரம்பம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் ஜெப வீடு எப்படி உருவாக்கப்பட்டது, எதற்காக ஜெப வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அழைத்து கொண்டு வரும் பொழுது, என்னை ஆராதிக்கும்படி என் ஜனங்களை விடு என்று பார்வோன் ராஜாவிடத்திலே அந்த மன்னனிடத்தில் சவால் விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு அந்த எகிப்திலிருந்து பயங்கரமான விக்கிரக தோப்பு நிறைந்த எக்கச்சக்கமான தெய்வங்களை வழிபட்ட அந்த ஜனங்களுக்குள்ளே கிடந்த ஆண்டவருடைய ஜனங்களை மாத்திரம் ஆண்டவர் எடுத்து, ஆண்டவர் சொல்கிறார் என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். என் ஜனங்களை பார்வோரிடத்தில் இருந்து அழைத்து வரும்படி உன்னை அனுப்புகிறேன் என்று சொன்னார். அப்படின்னா எல்லா எகிப்தியர்களும் அங்கிருந்து வரவில்லை. எகிப்திலே போய் குடியிருந்த ஆண்டவருடைய பிள்ளைகளை மாத்திரம் அங்கிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும் பொழுது அந்த பாலைவனத்தில் பல வருஷங்கள், 40 வருஷங்கள் அவங்க தங்கினாங்க. அதுவும் ஒரு இடத்துல தங்குவாங்க, கொஞ்ச நாள் பொறுத்து இங்கேருந்து பெயர்த்து இன்னொரு இடத்துல போய் தங்குவாங்க. அப்போ ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு கூடாரம் ஒன்றை அவர்கள் போடுவார்கள். வேதத்தில் அதற்கு கூடாரம் அப்படின்னா டெம்பரரி டென்ஸ் என்று சொல்லுவார்கள். அப்போது ஒவ்வொரு குடும்பத்தாரும் அவரவர்களுக்கு ஒரு கூடாரத்தை எப்பொழுதும் போட்டு அதில் சிறிது காலம் தங்கி அதன் பிறகு அங்கிருந்து அதை பெயர்த்து கொண்டு அடுத்த இடத்துல போட்டு இப்படித்தான் 40 வருஷங்கள் அவர்கள் கடந்து போனார்கள். ஒவ்வொரு முறையும் தங்கள் குடும்பத்திற்காக அவங்க அங்கே ஒரு வீடு ஒன்று, ஒரு டெம்பரரி கூடாரம் ஒன்று போடுவாங்க. எல்லாரும் கூடாரம் போட்டு அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த வனாந்தரமான இடத்திலே கூடாரம் போட்டு முடித்த உடனடியாக ஆண்டவர் மோசையை கூப்பிட்டார். வீடெல்லாம் வந்துருச்சு, எல்லாரும் அந்த தங்களுக்காக, குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக கூடாரம் போட்டாச்சு. ஆண்டவர் மோசையை கூப்பிடுவார். மோசே,
என்கிட்ட வான் என்ன ஆண்டவரேன்னு போய் நிற்பார். ஏன்னா ஆண்டவர் மோசே இடத்துல முகமுகமாய் பேசுகிறார். அவர் சொல்லுவார், எனக்கும் என் பிள்ளைகள் மத்தியிலே ஒரு கூடாரம் போடு என்று சொல்லுவார். எல்லாரும் கூடாரம் போட்டாச்சு, எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கும் என் ஜனங்கள் மத்தியிலே, என் பிள்ளைகளுடைய கூடாரங்களுக்கு மத்தியிலே ஒரு கூடாரம் போடு. அப்போ மோசே யோசித்திருப்பான், பொற்றள வீதியில் உலாவுகிற ஆண்டவருக்கு இந்த வேணா வெயிலில் இந்த வனாந்தரத்தில் எதுக்கு ஒரு கூடாரன்னு யோசித்திருப்பான். 7 குத்து விளக்குகள் மத்தியிலே மகிமையாய் உலா வருகிற என் ஆண்டவருக்கு எதுக்கு இந்த வேணா வெயிலில் வனாந்தரத்தில் எதற்கு கூடாரம் அப்படின்னு யோசித்திருப்பான். ஆனால் ஆண்டவரிடத்தில் கேட்க முடியாது, கேட்கவும் மாட்டான். ஆனால் ஆண்டவருக்கு வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறவன். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஜனங்கள் எல்லாம் குடியிருக்கிற அந்த குடியிருப்புக்கு பக்கத்தில் ஆண்டவருக்காக ஒரு கூடாரம் போடுவான். அதற்கு பெயர்தான் ஆசரிப்பு கூடாரங்கள். அந்த ஆசரிப்பு கூடாரங்கள் தான் இன்றைக்கு ஜெப வீடுகளாக, திருச்சபைகளாக உலகமெங்கும் ஜனங்கள் குடியேறுகிறார்கள் என்று சொன்னாலே அந்த இடத்திற்குள்ளால போய் ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் அனுப்புவார். 1-2 வீடுகள் வந்தாலே போதும். அதுக்கு அடுத்து உடனடியாக வர்றது யாருன்னா ஆண்டவருடைய ஜெப வீடு அங்கே வந்துடும். ஏன்னா அநேக மக்கள் அங்கே கூடி வர போகிறார்கள், ஆண்டவருக்கு தெரியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்படித்தான் இந்த ஜெப வீடுகள் வருகிறது. என் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல நான் வாசம் செய்ய வேண்டும். மனுஷர்கள் இருக்கிற இடத்திலே வாசம் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ளால் ஆண்டவர் இருக்காரா? ஆண்டவருக்காக இன்றைக்கு உன் வீட்டுக்குள்ளே ஒரு மிஸ்பாவை நீங்கள் வைக்கணும். ஹல்லேலூயா. அந்த எப்தாவுடைய சக்ஸஸுக்கு காரணம் என்னென்னா, அவன் எங்கே போனாலும் மிஸ்பாவில் வந்து ஆண்டவரிடத்தில் பேசி ஆண்டவரை துதிச்சிட்டு வெளியே போவான். போயிட்டு வந்த உடனே சக்ஸஸ் ஆனதுக்காக வேண்டி ஆண்டவரிடத்தில் வந்து நன்றி சொல்லுவான். அதுதான் துரத்தப்பட்ட எப்தா பராக்கிரமாய்சாலியாய் மாறுதனுடைய ரகசியம். நான் பொதுவாக வீடு பிரதிஷ்டைக்கெல்லாம் போனால் ஏதாவது ஒரு ரூமை சொல்லிடுவேன், இது உங்களுக்கு மிஸ்பா, இங்கே வந்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் போகணும், இதை ஒரு ஜெப அறையாக நீங்கள் வைக்கணும். அவங்க 3 பெட்ரூம் வச்சுருப்பாங்க. அது 3 பெட்ரூமாக வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ரூமை நான் சொல்லுவேன், இது ஒரு மிஸ்பா, உங்களுக்கு இது ஜெப அறைன்னு சொல்லிட்டு வருவேன். என் தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வீட்டில் குடியிருக்கிறது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். மனுஷர்கள் மத்தியிலே வாசம் செய்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனவே தான் அன்றைக்கு அந்த கூடாரங்களை ஆண்டவர் போட்டு அந்த கூடாரத்திலே பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இருளிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் அங்கு தங்கி இருந்தார். நீங்கள் நினைக்கலாம், அந்த ஜனங்களுடைய வஸ்திரங்கள் 40 வருஷத்தில் பழுதடையலை. எப்படி பழுதடைய? ஆண்டவர் தான் கூடவே கூடாரம் போட்டு எங்கே போனாலும் உட்கார்ந்து இருக்கிறாரு. எப்படி பழுதடையும்? அவனுடைய செருப்புகள் தேய்ந்து போகல 40 வருஷம். இப்போ எல்லாம் வந்து 15,000 ரூபா ஷூ வாங்கினா கூட 2 வருஷம், 1 வருஷம், 1.5 வருஷத்தில் காணாமல் போயிடுது. இல்லைன்னா ஸ்லிப்பர் வாங்கினீங்கன்னா ஸ்லிப்பில் அறுந்து போகுது, இல்லைன்னா கட்டாயிடுது, தையல் விட்டுருது, பிஞ்சி போகுது. ஆனால் 40 வருஷங்கள் கால்நடையாய் சென்றார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தட்ட இருக்கிற மொபைலில் காட்டி கொடுக்கும், இந்த மாதம் நீ இத்தனை ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். கூகுள்காரன் நீங்கள் கணக்கு போடுறத விட பயங்கரமாக கணக்கு போட்டு சொல்லுவோம், நீ இந்த மாதம் இத்தனை கிலோமீட்டர் தான் டோட்டலாக நடந்திருக்கிற, இத்தனை கிலோமீட்டர் நீங்கள் காரில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கிற, இத்தனை கிலோமீட்டர் நீ ஃப்ளைட்டில் பிரயாணம் பண்ணி, எல்லாம் கணக்கிட்டு சொல்லுகிறான். அந்த அளவுக்கு துல்லியமாய் கணக்கு போடுகிறது இன்னைக்கு கூகுள்னா, நம்ம ஆண்டவர் எவ்வளோ அழகாக கணக்கு போடுவார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் நீங்கள் குடியிருக்கிற இடத்திலே உங்களோடு கூட தங்க விரும்புகிறார். இந்த வீடு இந்த பகுதியில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் ஜெப வீடு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு முறை ஒரு வாலிப மகள், அவளுடைய பெயர் கவிதா, ஒரு அரசாங்கத்தில் நல்ல பொறுப்பில் இருக்கிறவ, திருமணமாகி 10-15 வருஷம் அவளுக்கு குழந்தை இல்லை. நல்ல கவனிங்க, ஆண்டவரை குறித்து அறியாத மார்க்கம். அப்போது இவளுக்கு பக்கத்தில் இருக்கிற சீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை அன்பரின் பாத்தில் மீட்டிங் வர்றவ. அப்போது டெய்லி இவளுக்கு குழந்தை இல்லாததை நிமித்தம் வீட்டில் நிறைய டார்ச்சர், நிறைய பிரச்சனை, அவமானம், எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஃபங்க்ஷனில் போனால் இவ்வளோ எல்லாத்துலேயும் சேர்த்துக்க மாட்டாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலை கிட்டத்தட்ட 12 வருஷமா 13 வருஷமானு சொன்னாங்க. கண்ணீரோடு அழுதுகிட்டே வருவாளாம். என்னம்மா டெய்லி அழுதுகிட்டே வர, என்ன பிரச்சனை? அப்போ சொல்லுவா, இது மாதிரி எனக்கு இந்த ஒரு பிரச்சனை. அப்போ அவள் சொன்னாலாம், ஃபஸ்ட் சாட்டர்டே நான் உன்னுடைய டியூட்டியை நானே பார்த்துக்கிறேன், நீ நம்ம மேனேஜர்கிட்ட சொல்லி அதை பெர்மிஷனை வாங்கிட்டு செக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி நீ போய் அன்பரின் பாதத்தில் போயிட்டு வா. அங்கே போனால் அங்கிள் ஒரு மங்கள வார்த்தை கொடுப்பார்.
அந்த மங்கள வார்த்தையை கேட்டுட்டு வா, உனக்கு கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். வீட்டில் போய் சொன்ன உடனே அவங்க புருஷன் சொன்னாராம், எவ்வளோ முயற்சி எடுத்துட்டேன், எவ்வளோ லட்சம் செலவு பண்ணி பார்த்தேன், எவ்வளோ டாக்டரை பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலை. சரி, உன் ஃப்ரெண்டு சொல்கிறாள, இதை போய் ட்ரை பண்ணி பார்ப்போமே. அவர் என்ன சொன்னாராம், சரி இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முதல் வாரம் மீட்டிங், முதல் சனிக்கிழமை மீட்டிங் வந்தான். பெரிய ஹாலு திரளாக இருக்கும். அந்த மீட்டிங் முடிக்கிறதுக்குள்ளால தனி ஜபத்துக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் முண்டி அடிச்சுட்டு வருவாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் புதுசு. அவங்க எல்லாம் போய் பவ்யமாக போய் க்யூவில் நின்று சாமி கும்பிட்டுட்டு அப்படி வர்றவங்க, இது என்னடா இவ்வளோ நெருக்கடி அப்படின்றது அவளுக்கு புதுசாக இருந்துச்சு. என்ன செய்கிறதுன்னு தெரியுமா, ஏன்னா ஃப்ரெண்டு வரல, இன்ட்ரடியூஸ் பண்ணவ அவளுக்கு டியூட்டி அங்கே பார்த்துட்டு இருக்கிறா. அந்த இடத்துல லாஸ்ட்டில் இங்கேருந்து நான் ஸ்டேஜில் ஜெபம் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கிறேன். ஒரு பிள்ளை தடுமாறிட்டு நிற்கிறாங்க. இப்படின்னு பறக்க பார்க்குறா. ஆண்டவர் என் இருதயத்தில் சொல்கிறாரு, அவளை முன்னால் கூப்பிடுன்றார். பக்கத்தில் இருக்க என்னுடைய அசிஸ்டண்ட்டை சொல்லி கை காமிச்சு அந்த பிள்ளைய நீ போய் கூப்பிட்டு வரணுன்னா அதுக்கு செப்பரேட் வழி இருக்குது, அப்படி கூப்பிட்டுட்டு வரணும். ஏன்னா இந்த க்ரௌடுக்கு இடையிலெல்லாம் இப்படி இந்த 2 வேலையும் கொண்டு வர முடியாது, பின்னாலோடு தான் கூப்பிட்டுட்டு வரணும். அப்படி கூப்பிட்டுட்டு பின்னாலோட போய் அப்படி நேராக ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். வந்த உடனே என்னையா எப்படி என்ன மட்டும் எப்படி கூப்பிட்டுங்க? நான் கூப்பிடலாமா, ஏதோ எங்கள் இயேசுன்னு ரொம்ப நேசிக்கிறார் போல இருக்கு, நீ இந்த நெருக்கடியில் போகிறதுக்கு நீ ரொம்ப சங்கோஜப்பட்டு நிற்கிற, இங்கே பா உனக்கு என்ன பிரச்சனை? அழுதுட்டு சொன்னா, எனக்கு 12 வருஷமாக குழந்தை இல்லையா, என் ஃப்ரெண்டு தான் அனுப்பி வச்சா, நீங்கள் போ உனக்கு அற்புதம் நடக்குன்னு சொன்னால் அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவளுக்காக ஜெபித்து அவளை அனுப்பும்போது அவளுக்கு ஜெபிச்சு முடிச்சிட்டேன். அவள் சொல்கிறா, ஐயா நீங்கள் ஒரு மங்கள வார்த்தை கொடுப்பீங்கன்னு சொல்லி அனுப்புனா எனக்கு அந்த மங்கள வார்த்தையை கொடுங்க. மங்கள வார்த்தை தான் ஜெபத்தில் வந்துச்சுமா. ஐயா எனக்கு அதெல்லாம் தெரியாதையா, நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் எழுதினார், உன்னை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணுவேன். இந்த வசனமும் சங்கீதம் 17:14, பரலோகத்தின் திரவியத்தை உன் கற்பத்தில் ஊற்றுவேன், நீ புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைய. அசிஸ்டண்ட்ட பக்கத்தில் இருக்கிற பிஎட்டை சொல்லி எல்லாம் எழுதி கொடுத்து கையில் கொடுத்தோம். மங்கள வார்த்தை எடுத்துகிட்டு போய் டெய்லி அதை வாசிச்சுட்டு இருந்தான். அதே மாதம் கன்சீவாக கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கவிதாவுடைய சொந்த பந்தங்கள், இனஜர பந்துக்கள் எக்கச்சக்கமாக பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் இவளுடைய அந்த குழந்தை பாக்கியத்தின் மீது ரொம்ப ஆசையும் எதிர்பார்ப்பும் உள்ளவர்களாக இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாக்டரை பார்க்க சொல்லுவாங்களா, எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் கடைசியாக எப்படி சக்ஸஸ் ஆச்சுன்னு உடனே அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆனதுக்கப்புறம், இது எங்கள் சித்தப்பா, இது எங்கள் அத்தை, அங்கிள், இவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, இவங்க வீட்டில் நான் 41 வயசான பொண்ணு இருக்குது, கல்யாணம் ஆகலை அங்கிள், இவங்களுக்கு இப்படி ஒருத்தர் 40 வருஷமாக கோர்ட்டு கேஸ், அவங்க அப்பா காலத்தில் உள்ள அவர் செத்து போயிட்டார், இன்னும் கோர்ட். வர ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருந்தார். நீ ஜெப வீட்டிலே பெற்ற இந்த மகிழ்ச்சி இந்த ஜெப வீட்டிலே வந்து அநேகர் பெறுவதற்கு நீ காரணமாக இருக்கிற. ஹல்லேலூயா. ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழப்படுகிற ஆண்டவர் இன்றைக்கி முதலாவது இந்த ஜெப வீட்டிலே கொண்டு வந்து உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவங்க எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுத்து ஒரு மன மகிழ்ச்சியை உன் குடும்பத்தில் கொண்டு வருவார். ரட்சிப்பினால் வரும் மகிழ்ச்சி. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 25:9 இப்படியாய் சொல்லுகிறது, அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காகவே காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இந்த ஜெப வீடு, இந்த கர்த்தருடைய வீடு, இந்த கர்த்தருடைய தேவாலயம், ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டு வந்து மகிழ பண்ணுகிறது மாத்திரமல்ல, இந்த இடத்துல வந்து ஆண்டவரே என் பிள்ளை ரட்சிக்கப்படலை, என் புருஷன் ரட்சிக்கப்படலை, என்னுடைய மருமகன் ரட்சிக்கப்படலை, என் பிள்ளை ஏதோ ஆசைப்பட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், அந்த மருமகன் இன்னும் ரட்சிக்கப்படலை, எப்படியாவது அவளை எங்கள் கூட சேர்ந்து ஆலயத்துக்கு வரணும், ஆண்டவரே அவங்க எங்கள் குடும்ப ஜெபத்தில் கலந்துக்கணும்னு சொல்லி நீ வைக்கிற நியாயமான விண்ணப்பங்களை கர்த்தர் கண்டிப்பாக கேட்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலிருந்து தன்னுடைய பிள்ளைகள் கேட்கிற ஜெபத்திற்கு பதில் கொடுத்தாராம். ஆலய வளாகத்திலிருந்து அவர்கள் கூப்பிட்ட ஜெபங்கள் அவருடைய செவிகளிலே போய் ஏறிற்று என்று சொல்லப்படுகிறது. கேட்டார்னு சொல்லலை, ஆட்டோமேட்டிக்காக நீ ஜெபிச்சேன்னா அந்த ஜெபம் டைரக்டாக போய் செவிகளிலே ஏறும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க,
அது கரெக்டாக காற்றோடு காற்றாக போய் ஆண்டவருடைய செவிகளிலே ஏறும். உள்ளே போயிடுச்சுன்னா, நான் சொல்கிறேன், 2000 வருஷத்துக்கு முன்னால் யாருக்கெல்லாம் கண்ணு முன்னால் கஷ்டம்னு தெரியுதோ அத்தனை பேருக்கும் விடுதலை கொடுத்த ஆண்டவர் செவிகளிலே ஏறுகிற விண்ணப்பத்தை எப்படி கேட்காமல் இருப்பார்? ஜெபத்தை கேட்கிறவர் என்பது அவருடைய நாமம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்க உட்கார்ந்து அழுது, ஆண்டவரே என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டே ஆகணும், என்னுடைய மகள் மனம் திரும்பி ஆகணும், என் பிள்ளை பின்மாற்றத்தில் போயிட்டா, சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தா இப்போ சர்ச்சுக்கு வர்றதில்லை, எந்த விதமான ஆராதனையில் கலந்துக்கிறதில்லை, குடும்ப ஜபத்தில் கலந்துக்கிறதில்லை, ஊழியக்காரங்களை மதிக்கிறதில்லை, ஆண்டவரே அவள் பின்மாற்றத்தில் இருக்கிறாள், தயவு செய்து என் பிள்ளையை சந்தியும் என்று நீங்கள் உட்கார்ந்து அழுதியன்னா ஆண்டவர் சரியான நேரத்தில் அவளை தொடுவாள். சில நேரங்களில் ஒரு சின்ன தட்டி தான் கொண்டு வருவார். தட்டுன்னா தெரியுமா என்னது? ஒரு சின்ன அடி. ஆனால் ஆண்டவர் அவளை திருத்துறதுக்காக அடிக்கிற அடியில் அவளுக்கு ஒரு டேமேஜும் வராது. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோழி மிதித்து குஞ்சு சாகாது. ஆமேன். அவன் ஒரு கோழி தன்னுடைய குஞ்சியை மிதித்து அந்த குஞ்சு ஒரு நாளும் சாகாது. சில நேரங்களில் ஆண்டவர் ஒரு சின்ன தட்டி உன் பிள்ளையை அழைச்சிட்டு வருவார். அதற்கான காலங்கள் ஆரம்பமாகிறது. உன் பிள்ளையை குறித்து நீ என்னெல்லாம் கவலைப்பட்ட, ஃபுல்லாக யூடியூப்பில் உட்காந்துருக்கா, இல்லைனா ஃபுல்லாக இன்டர்நெட்டில் இருக்கிறா, எதையோ பார்த்துட்ருக்கிறா, டோரை சாத்திட்டுருக்கா, டோரை திறக்க மாட்டேன்றா, கூப்பிட்டா வரமாட்டேன்றா, சொந்தக்காரங்க வந்தால் வரமாட்டா, பாஸ்டர் வந்தால் வரமாட்டா, ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறா. இப்படி ஒளிஞ்சிட்டுற நிலைமைக்கு இன்றைக்கி முடிவு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஜெப வீட்டின் ஆசீர்வாதங்களிலே முக்கியமான ஆசீர்வாதம் ரட்சிப்பின் ஆசீர்வாதம். ஏன்னா ஒருத்தனுடைய கண்களை திறந்து விடுகிற வார்த்தைகள் இங்கு கிடைக்கும், ரட்சிப்புக்கேற்ற வார்த்தைகள் இங்கு கிடைக்கும், மனமாறுதலுக்கேற்ற வார்த்தைகள் இங்கு கிடைக்கும். அன்றைக்கு பின்மாற்றத்திலே போன எம்மாவு சீடர்களை அவருடைய கண்களை ஆண்டவர் எப்படி திறந்தார் தெரியுமா? அவர் ஏற்கனவே சொன்ன வேத வசனங்களை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தும் பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததாம். நீங்கள் கேட்கிற வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிப்பு வந்தாலே எல்லாமே உனக்கு ரெக்ஸஸ் ஆகிடும். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை தேடும் பொழுது மீதி எல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள், எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள், எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், என் சைடில் யாருமே இல்லையே, தட்டி கேட்க யாரும் இல்லாததுனால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியில் விழுந்து நான் செபிக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காக நீர் இந்த நேரத்தில் இறங்கி வாரும். யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக. யார் யார் இவர்கள் கீழே விழுந்தா கை கொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக, அற்புதங்களை செய்கிற தேவனாக, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக, என் பிள்ளைகளுக்காக வழக்காடி யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பியும். என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்தேன் என்று சொன்ன தெய்வம், இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், சொத்துக்கள், பெயர், புகழ்
அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக. இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆண்டவருடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக. வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும். மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக, பாதுகாப்பாக, பத்திரமாக, ஆரோக்கியமாக, தீர்க்காயுசோடு தங்கியிருக்கட்டும். சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும். வியாபார ஸ்தலம் வாடகை இடத்துல இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரும். குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை, பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணும். நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.